இந்தியாவின் பிரபலமான பின்னணி பாடகராக வலம் வந்தவர் பிரசாந்த் தமாங். மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த இவர் 2007ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு ரியாலிட்டி ஷோவில் பங்கேற்று பாடல் பாடி வெற்றி பெற்று புகழ் பெற்றார். டார்ஜிலிங்கை பூர்வீகமாக கொண்ட இவர் ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொள்வதற்கு முன்பு கொல்கத்தா காவல்துறையில் காவலராக பணியாற்றி வந்தார். வெற்றிக்கு பிறகு தன்யவாத் என்ற தனது முதல் இசை ஆல்பத்தை வெளியிட்டார். இந்த ஆல்பம் ஹிட் அடிக்க அடுத்தடுத்த ஆல்பங்களை வெளியிட்டு வரவேற்பை பெற்றார். ஆல்பங்களில் பாடல் பாடுவதுடன் அதில் தோன்றி ரசிகர்களை கவர்ந்தார். இது மட்டும் இல்லாமல் நேபாளி மொழியில் கோர்கா பல்டான், நிஷானி, பரதேஷி போன்ற பல சூப்பர் ஹிட் படங்களில் கதாநாயகனாக நடித்துள்ளார். இவர் நடித்த படங்களில் உள்ள பாடல்களை பார்ப்பதற்காக தனி ரசிகர் கூட்டமே உருவானது. மேலும் சமீபத்தில் வெளியான பாட்டல் லோக் சீசன் 2 என்ற புகழ்பெற்ற ஹிந்தி வெப் சீரிஸில் டேனியல் என்ற முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து பாராட்டுகளை பெற்றார். பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான் கான் தயாரிப்பில் உருவாகியுள்ள பேட்டில் ஆஃப் கல்வான் திரைப்படத்திலும் அவர் நடித்துள்ளார். இது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் சென்று இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார். அவர் டெல்லியில் உள்ள ஜனக்புரி என்ற பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். அவர் அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு இசை நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். இதையடுத்து அவர் தனது அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். காலை சுமார் 9 மணி அளவில் அவர் மயக்க நிலையில் இருந்ததை பார்த்து குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்தனர். அவரை அவரது குடும்பத்தினர் துவாரகாவில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். பிரசாந்த் முந்தைய இரவு நன்றாக உறங்கச் சென்றார் என்றும் ஆனால் காலையில் எழவில்லை எனவும் அவரது மனைவி தெரிவித்துள்ளார். தூக்கத்திலேயே அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார் என்றும் அவரது குடும்பத்தினர் கூறியுள்ளனர். பிரசாந்தின் மரண செய்தி அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பாடகர் மர்ம மரணமடைந்ததால் போலீசார் விசாரணை நடத்தினர். அவரது குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்திய போலீசார் பிரசாந்தின் உடல் இருந்த வீட்டில் தடய அறிவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்தனர். இதுவரை சந்தேகத்திற்கிடமான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனால் இது இயற்கை மரணமாகவே இருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு அசாம் பாடகர் ஜுபின் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் பின்னர் அது கொலை வழக்காக மாற்றப்பட்டது. தற்போது டெல்லியில் ஒரு பிரபல பாடகர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.